ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இங்கே நாகர்கோயிலேருந்து கோயில்பட்டிக்கு ஒரு ஆஃபர் போய்கிட்டு இருக்கோம். மலையில் பாருங்கள், ரசிங்க மலையில் எப்படி அருமையாக இருக்குன்னு பாருங்கள். டிரைவரை பாருங்கள். எங்கே போகிறோம்? கோயில்பட்டி போய்கிட்டு இருக்கோம். கோயில்பட்டி போகிறோம். அப்படி நாகர்கோயில் வரை இயற்கையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுலேருந்து கோயில்பட்டி ஆஃபர். ஆமாம், துணியெல்லாம் காய போட்டு உட்காந்துருக்கோம். வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கடைக்கு சாப்பிட போய்கிட்டு இருக்கோம். ரைட் சைடில் இருக்குன்னு ஒரு கடைக்காரர் சொன்னார். கடையே இல்லை, ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு தேடி வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடையே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் கட்டிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லோடரை ஏற்றுற இடத்துக்கு வந்தாச்சு. உள்ளே போய்கிட்டு இருக்கோம். என்ன லோடுன்னு தெரில பார்க்க போய்கிட்டு இருக்கோம். எங்கடா பாயிண்ட்? இங்கே தானே, இங்கே தான் இருக்கும். ஒன்றும் தெரில. அப்போ ஸ்டீலில் பாருங்கள் மக்கள், இந்த இரும்பில் ஏதோ ஒரு இரும்பு ஏற்ற போகிறோம். அது எந்த இரும்புன்னு தெரில. இந்த வண்டி தான் ஏற்றும். அரை மணி நேரம் ஆகுமா அதோட ஏற்றதுக்கு. நாங்குநேரி டோல் வந்தாச்சு காய்ஸ். நாங்கள் லோடை ஏற்றியில் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தோம், எடுக்க முடியலை, மழை பெஞ்சு வச்சு. அது இப்போ நாங்குநேரில் லைஸாக மழை வெறிச்சிச்சு. டீ குடிக்க இறங்கணும். டீ குடிச்சிட்டு இப்போ ரிட்டன் கிளம்ப போகிறோம் கோயில்பட்டிக்கு. கோயில்பட்டியில் சந்திப்போம், வாங்க. பாருங்க காய்ஸ், ரோடே சரியில்லை. சரியான பாங்காட்டுக்குள்ளே கொண்டாந்து கம்பெனி வச்சுருக்காங்க. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். சாப்பிட முடியாது. இன்னும் சாப்பிட்றதுக்கு கோயில்பட்டி வரைக்கும் வேறு போகணும். இங்கேருந்து 13 கிலோமீட்டர் தள்ளி போகணும். வேறு இந்த ரோட்டில் எங்கே வரத்த எப்படி இருக்கு ரோடு? இறங்கினா தான் டக்குன்னு போகலாம். இதில் ஒரு கல்கோரி இருக்கு. கல்கோரி இங்கே இருக்கு. மேப் மாதிரி எங்கே ஓட்டுது காட்டுக்கலாம். மாங்காட்டுக்குள்ள ஒன்றே ஓட்டுருக்கான். இதில் கல்கோரி இல்லை. எப்படி கொண்டாந்து சிக்கி வச்சிருக்காங்க பாருங்க. பாங்காட்டுக்குள்ளே வந்து நிற்கும். இப்போ உள்ளே போகணும் காய்ஸ். லொக்கேஷனை மாற்றி சொல்லிட்டாங்க காய்ஸ். பக்கத்து குவாரி போலக்கு. அதுக்குள்ளேயும் நம்மளை இந்த குவாரிக்கு உள்ளே வர வச்சுட்டாங்க. ஒழுங்காகவும் சொல்ல மாட்டேங்காங்க. பாருங்க, அங்கங்கே அலைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருட்டுக்குள்ளே அலைய வைக்காங்க. கோளாறு விடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல. மத்தியானம் 2 பச்சி சாப்பிட்டதோடு இருக்குது. 4 மணிக்கு சாப்பிட்டோம். 4 மணியா 6 மணிக்கு சாப்பிட்டோம். 6 மணிக்கு சாப்பிட்டோம். பசிக்கும். ரோடே சரியில்லை. வெறும் பாங்காடு மாதிரி இருக்கு. காட்டுக்குள்ளே கல்கோரியை வச்சு நம்மளை கோட்டியாக்குறாங்க. ஒரு வசதியாக வர சொல்லிட்டு ரோடு மாதிரி இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து சின்ன வண்டி சேனல், இது புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். புது சேனல் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட்டி சரனுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. வீடியோ டெய்லி வரும். ஆல் ஸ்டேட் கோயிங் எல்லாம் பண்ணுங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் போவோம். கப்புன்னு எடுத்து வெடியை போடும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கல்கோரி தானா? சொல்லிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் இன்னும் போகணுமா? எல்லாம் அங்கே இருக்கும் நினைக்கிறேன். நம்மளை போட்டு அலைய வைக்காங்கண்ணே. ரோடு மாதிரி தெரியல. அதான் போல இப்படி இருக்குவாங்க. சாப்பாட்டு கடை, டீக்கு தண்ணி கடை இல்லை. தண்ணி கூட இல்லை. சரியான இதாக தான் இருக்கு. சோழி முடிஞ்சுதான் மாமா. என்ன பண்ணுறது? அங்கேருந்து கல்கோரி நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் போலக்குண்ணே. நம்மளே அலைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கல்கோரி. இதே தான் கல்கோரி. கல்கோரி நம்மள எங்கே அங்கே இருக்கா? என்ன இருக்கு? இதா இருக்குல்ல. இன்னும் போகணுமா? இதில் எங்கே நடுவில் போகுது, கடையிலையும் போகுது. ஐடியா முடியல. அதான் நினைக்கிறேன். இதால் எங்கள் இதில் வண்டி இறங்கும். இதில் இறங்காது. நம்மளை எங்கே பாதை எங்கே நீ காமிக்கி? ஆறு போகுது. ஆறு அதான் திரும்பி தான் போகணும்னு நினைக்கிறேன். மேலே யார் இந்த மாதிரி எப்படி இருக்கு? இதில் உடனே வண்டியா மேலே யார்? அதான் ஏறணும். வேறு வழி கிடையாது. இறக்கிட்டு ரிட்டன் நம்ம போகணும். அங்கே நிற்கி வேறு
பக்கத்தில் பாரு திருப்பூர் இருக்கானு கிட்ட ரிட்டன் நம்ம போகணும் அங்கே நிற்கி வேற. பக்கத்தில் பாரு திருப்பூர் இருக்கானு. சாப்பாடு வேற வயிறுச்சிக்கா. எனக்கு பசிக்கிறேன், நீ தான் சரியா சாப்பிடல, 2 வடை கூட சாப்பிடல. ஒரே டீ தான், நீ தான் சாப்பிட்ருக்கேன். அண்ணா பாதை இருக்குன்னு நினைக்கேன். திரும்பி உள்ளே போக கப்புன்னு அந்த ஒரு பாதை வருது, அதாத்தான் இருக்கணும். இதாத்தான் இருக்கணும். இறக்கிட்டு ஜம்முன்னு போய் ஒரு சாப்பாடை பிடிச்சின்னு சாப்பிட்னு அடுத்த ஆர்டர் பார்க்க வேண்டியதான். சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். அடுத்த ஆர்டர் ஓனர் சொல்லுவார், 2 நாள் கிளம்புவோம். இல்லை சாப்பிட்டு தூங்குவோம். அந்த முயல் சல்லுன்னு போகுது. கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. ரோடு சரியான ரோடா இருக்கு. பாங்காட்டுக்குள்ள இருக்கு. லைட்டுக்கு நிக்கத்தான் செய்யும்ல. வீட்டுக்குள்ள ஓடி போச்சு. முயல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கறி வச்சிருக்கான். பிடிச்சிருந்தான் கையை நின்றுருந்தான். ஒரு கறி பிடிச்சி சாப்பிட்டுக்கலானே. என்னதுல ரோடா அதான் தெரியல. சரியான பாங்காட்டுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்மள வண்டி இப்போல வராங்க. எக்ஸ்ட்ரா கேட்கணும் டிரைவருக்கு. எக்ஸ்ட்ரா கொடுங்க. இது என்ன ரோடு? முதல்ல குளியாமல் சைடில் 2 பக்கம் முன்னாடி லோடு வண்டி அப்போ வரும். அடிச்சு பிடிச்சி வரும். சைடு இந்த வண்டிக்கே இவ்வளோ இது சைடை காமிச்சான். என்ன செல்லு காமி. இருட்டுக்குள்ளே ஒன்றும் தெரியாதுடா. இருட்டுக்குள்ளே எதுவும் தெரியாது. பகல்லைனா கேமராவில் தெரியும். ஒன்றுமே தெரிய மாட்டேங்கோ. நம்ம கேமரா வந்து குவாலிட்டி இல்லாத கேமரா, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் தவறாக இருக்குண்ணே. இந்த வர வைக்காம பாரு. இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இன்னும் போகுது. போய்க்கினே இருக்கு. சாமி அப்போ உள்ள போ, பார்த்துக்கிட்டோம். இதுதான் இந்த குவாரி தான்டா. ஹலோ, நான் வந்துட்டேண்ணா. இந்த வண்டி வருது பாருங்க, கல்குவாரி. ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு கல்குவாரிக்கு. இன்னும் ஒரு இது ஓலை முடியுமா? அதானே. ஹலோ, கரெக்டாக இது மக்களே பாருங்கள். நம்ம ஏற்றிட்டு வந்தது அதுக்குள்ளே வைக்க போகிறாங்க. அதுக்குள்ளே இருக்குது தூக்கி வெளியே வைக்க போகிறாங்க. எவ்வளோ வெயிட் வந்து க்ரெயினை எப்படி தூக்கிட்டு கிடக்குன்னு பாருங்க. தூக்கிட்டாங்க பாருங்கள். அந்த அருக்கு பாருங்கள். இம்மியூண்டு இந்த பொருளுக்கு க்ரெயினே தூக்குது. அந்த வருது பாருங்க இந்த பொருளுக்கு. லைட்டு கரெக்டாக கொண்டாட பாருங்க. ஒன்றுமே கொடுக்க மாட்டேன். சீக்கிரமாக தூக்குங்க, இறக்குங்க. ரைட்டு இறக்கி முடிச்சுட்டு நேராக நாங்கள் கோயில்பட்டி போயிட்டு கேசவ சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு கை காலை விரித்து தூங்க வேண்டியதான். என்ன சொல்கிற? மக்களே, அடுத்து ஒரு நாளைக்கு ஏதாவது லோட் ஆச்சுன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வீடியோ வரும். எல்லாத்தையும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். சரி, பாய் மக்களே. நன்றி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி.